பாண்டு, இன்னைக்கு உனக்கும் பிள்ளைக்கு உள்ள இருக்கு வாயா கச்சேரி. முட்டிக்கு முட்டி தட்ட போறாங்க. லாரியில ஏத்திட்டு வரவன் ஏத்தி வரீங்களே, ஒரு தலைவரை எப்படி கொண்டு ஒரு விவசாய வேணா, இந்த கொசு வர உயிரை வாங்கு. ஏமா கொஞ்சம் கிட்டதான் வா, அணைச்சிக்கிறேன். இப்பதான் கைப்படாத மாதிரி சளிச்சுக்கிறேன். ஏன் சார் இன்னுமா இந்த போலீஸ் ஸ்டேஷன் மாத்தம் அப்படியே உட்காந்துருக்கீங்க? சரிக்கு தான் கூட்டு வர சொன்னாங்க, வாங்க போலாம். போய் தொலைவேண்டா. தலைவர் வந்துட்டாரு. இவன் குள்ளமா கழுத்தா இருக்கிறான். ஐயா வணக்கம். வந்தனம் வணக்கம். ஐயா எனக்கு மரியாதை ரொம்ப பிடிக்கும். நான் மரியாதையை எதிர்பார்க்கிறவன். ஏண்டா இதெல்லாம் ஐயாட சொன்னியாடா? சொன்னீங்க சார், என்ன பத்தி தெரியும் சார்? எனக்கு ஒரு சந்தேகம். ரெண்டு பேரும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. நீங்க ஏன்டா கலர் சட்டையை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு எங்கிட்டே களி கேட்கிறீங்களா? நீங்க யாரு? நான் இவங்க ரெண்டு பேருக்கும் உயர் அதிகாரி. உயர் அதிகாரின்னா காக்கி சட்டையை போட மாட்டீங்களா? அது எங்க இஷ்டம். அத கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? சார் மரியாதை. நீ நான்லாம் பேசப்படாது. சரி சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏமா அவங்க ரெண்டு பேரும் இங்க கூப்பிடுமா? வேணாம் சார், அவங்க வந்தா பிரச்சனை. நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். அமைதியா இருங்க. ஏமா இவரை உங்களுக்கு தெரியுமாமா? தெரியும் சார். இந்த பண்ணாட குறுக்கு வழியில தலைவரானவன் சார். நான் அண்ணா போஸ்ட்ல கவுன்சிலர் ஆனவன் சார். அந்த போராமையில இவன் நல்லவனே கிடையாது சார். ஊர் தாலி அடுத்த பையன் சார். இவன் மைனர் குஞ்சு ஊருக்குள்ள இவன் பெரிய மைனர் குஞ்சு, அவன் புள்ள சின்ன மைனர் குஞ்சு சார். ஊர் உள்ள இருக்க பொம்பளை குடும்பத்தெல்லாம் கெடுப்பான் சார் இவன். இவனா சார் நல்லவன்? என் புள்ளிய ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன் சார். என் அண்ணன் மொன்ன கட்டலான்னு எவ்வளவு கனவு கண்ட சார். எல்லாத்தையும் மண்ணோட மண்ணா அழிச்சிட்டான் சார். இவெல்லாம் ஒரு பொம்பளையா சார்? இவளாலதான் இந்த பிள்ளைங்க எல்லாம் இவளை விட்டு போயிட்டுது. இந்த பாருங்க சார், இந்த கேஸுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். நீங்க தான் சரிப்பட்டு வரீங்க. என்ன அனுப்புங்க சார், எனக்கு டைம் இல்லை. நான் 4500 ஓட்டு வாங்கினதுக்கு பதில் சொல்லி ஆகணும் சார். என்ன அனுப்புங்க சார். சார் தயவு செய்து என்ன அந்த ஏசி வண்டியில கொண்டு விட சார். வேணாம் சார், நான் பஸ்லயே போயிடுறேன். வாங்க. ஏட்டா இந்த விசாரணைக்கு எப்ப வேணாலும் வருவேன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. நான் வருவேன் சார். இதுக்கெல்லாம் எதுக்கு சார் எழுத்து? போங்க. வரணுமா சார்? வாடா வந்து தொலை. வந்து தொலை. இங்க பாருங்க, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் சந்தோஷ் மேல எனக்கு ஒரு 25% தான் டவுட் இருக்கு. இந்த அம்மா கவுன்சிலர் பெரியநாயகி மேல ஒரு 50% டவுட் இருக்கு. ஆம்பளையும் அடிக்கிறாங்க, பொம்பளையும் அடிக்கிறாங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க இப்படித்தான் இருப்பாங்க. அது போக அந்த 4500 ஓட்டு பஞ்சாயத்து டம்மி பீஸ். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி கேஸை நான் பல ஊரில் டீல் பண்ணியிருக்கேன் சார். திருச்சியில் பண்ணியிருக்கேன், கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கேன், திருநெல்வேலி, பல ஊரில் டீல் பண்ணியிருக்கேன். அதாவது அழகான பெண்கள் இருக்கிற இடத்துல சைக்கோ கில்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இந்த சைக்கோ கில்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 வயசு குழந்தைங்கலேருந்து 90 வயசு கிளை வரும் எதை கிடைச்சாலும் விட மாட்டானுங்க. அவங்க செக்ஸில் ஒரு சைக்கோவாக இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களோட பழகி அவங்கள ரேப் பண்ணி ஒன்று பொதிச்சிருவாங்க, இல்லை எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆள் யாருன்னு இந்த ஊரில் இருக்காங்களான்னு நாம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸுக்கு ஒரு விடை கிடைக்கும். பாபுலா சார் சொன்ன மாதிரி இந்த டிவிஷன்ல இந்த ஏரியாவில் அந்த மாதிரி அக்யூஸ் லிஸ்ட்ல யாராவது இருக்காங்களா? அப்படி ஒன்றும் சார் ஒருத்தர் இருக்கான் சார். அந்த தாமரோட தாய்மாமன் சார் அவன். ஆனால் அந்த பொண்ணு மேலே அவன் ஒன் சைடு லவ் சார். இவர் தான் படிக்க வச்சார், எல்லாம் பண்ணார். காலேஜில் எதுவுமே விட்டு வருவார். ஹாஸ்டலில் சேர்க்கறது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது எல்லாமே இவர் தான் சார் பண்ணுவார். ஆனால் இந்த பொண்ணு அவன் ஒரு அப்பா கேரக்டர் தான் சார் பார்த்துட்டு இருந்தான். இந்த பையன் அடிக்கடி கேரளா போயிட்டு வரட்டும் இந்த மாதிரி மேட்டர் நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கு சார். அதை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். அதேமாரி இந்த தலைவர் பையன் இந்த 4500 ஓட்டு அவரோட பையன் ஒரு சைக்கோ சார். அவர் ஒரு மென்டலாகவே தான் சார் இருப்பார். மென்டல் சர்டிஃபிகேட் கூட வாங்கி வச்சிருக்காரு சார். அவரை கூப்பிட்டு விசாரிச்சோம்னா இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் சார். நிச்சயமா அதை விசாரிச்சிடலாம். எஸ் சார். அதுக்கு முன்னாடி சந்தோஷம் அழைச்சிட்டு வா. கூப்பிட்டு வா. சரிங்க சார். விசாரிப்போம். டேய் வாடா. இருங்கடா, உங்களுக்கு இருக்கு கச்சேரி. சந்தோஷ், இந்த கேஸோட எல்லா திருப்பத்திலையும் உங்க அம்மா 50%, நீ 50% இருக்கீங்க. நான் மனசாட்சி இல்லாம உங்க 2 பேரையும் உள்ள தூக்கி வச்சா பாதிப்பு உங்க 2 பேருக்கும் தான். அதனால எது நடந்ததோ தெளிவா என்கிட்ட கிளியரா சொல்லிடு. அப்பதான் உன்னை இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ண முடியும்.
ம் சார் தாமரைன்னா எனக்கு உயிர் சார். அம்மாவும் என் மேலே உயிராக இருந்தாங்க சார். லவ் மேரேஜ் பண்ணனால எங்கள் அம்மா 2 பேரையும் கொடுமைப்படுத்தினாங்க சார். அப்புறம் தாமரையை கல்யாணம் பண்ணதுலேருந்து அம்மாவுக்கு என் மேலே கோவம் சார். அவங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆசை சார். ஆனால் தாமரைன்னா எனக்கு உசிறு சார். அம்மாவையும் மெயின்டைன் பண்ண முடியல, தாமரையும் மெயின்டைன் பண்ண முடியல சார். 2 பேருக்கும் நடுவில் நான் தான் சார் மாட்டிக்கிட்டேன். ஃப்ரெண்டெல்லாம் வாலண்டரியாக ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க சார். ம் நான் போயிட்டு மனசு தேட்டிக்கணும் சார். நான் என்ன பண்ணுறது சார்? என் அம்மாவும் தாமரையும் ஒன்று சேருவாங்கன்னு நினச்சேன் சார். ஆனால் அது கடைசி வரை நடக்கல சார். அந்த நேரத்தில் தாமரையோட அம்மா 5 சவரம் வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க சார். அந்த நகையை காரணம் காட்டி எங்கள் அம்மா அவங்க குடும்பத்தை கொச்சையா பேசினாங்க சார். அதுக்கப்புறம் தாமரை சித்திரவதை பண்ணாங்க சார். ஆனால் எனக்காக என் அம்மா வேற எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். சார் ஊரில் எல்லாருமே ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க சார். தாமரை செத்துட்டா ஓடிட்டான்னு. சத்தியமாக என் தாமரை அப்படி பண்ண மாட்டா சார். சார் எனக்கு தெரியும் சார். எனக்காக சார் ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். அவன் நல்லவ சார். அவனா எனக்கு ரொம்ப உயிர் சார். நான் வளர்றதே அவளுக்காக தான் சார். எந்த காரணத்துக்காகவும் நான் அவளை சாகடிக்க மாட்டேன் சார். ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார். என் உயிரே அவ தான் சார். அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை சார். தயவு செஞ்சு சார் ப்ளீஸ் சார் எங்களை சேர்க்க உங்களை விட்டால் வேற யாரும் இல்லை சார். ம் 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 என்னை குற்றவாளி மட்டும் சொல்லாதீங்க சார். பாபுல சார். சந்தோஷம் கூப்பிட்டு போங்க. ஓகே சார். போங்க, கண்டுபிடிச்சிடலாம். போங்க பாப்பா. ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் போங்க, கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிடலாம். சார். என் போங்க. தாமரை மட்டும் தான் சார் எனக்கு வாழ்க்கை. சரி 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 வா, போங்க உள்ள போங்க. போய் பேசிக்கலாம். வா வாப்பா. சந்தோஷ், இல்லப்பா. குற்றவாளி லிஸ்ட்ல இன்னும் இருக்கிற நீ. சரியா? போங்க. விசாரணை பண்ணி முடியும் போது நீ தான் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, எங்க ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். புரியுதா? போ. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ம் நான் ரொம்ப போ. நல்லவன் சார். போடா. ஓ, இந்த மாதிரி நாம எவ்வளவு கேஸ பார்த்துருப்போம். சந்தோஷ் உண்மையை ஒத்துக்கடா.